ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி என்னோடய வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ மண்டே அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோங்க. காலைல எப்போவுமே எந்திரிச்சோன்னே எங்களோட ஃபஸ்ட்டு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழியிலாம் வந்து திறந்து விட்றதாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மாட்டுக்கிட்டே வந்து போவோம். இன்றைக்கி அதே மாதிரி தான் கோழியில் ஃபுல்லாமே திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்மளோட ஏரியாவான கிச்சனுக்கு வந்து போயாச்சுங்க. ஃபஸ்ட்டு வேலையாக கிச்சனில் வந்து பால் பெறைய ஊற்றுற வேலை தான் வந்து செய்வேங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா பாலை ஃபஸ்ட்டு பெறைய ஊற்றி வச்சுட்டா தான் 10-11 மணிக்கு மேலே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தயிர் வந்து தவஞ்சிருக்கும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நம்மளோட நாய்க்குட்டி பூனைக்குட்டிகளுக்கான சாப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து அடுப்பில் வந்து வைப்பேன். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து மதியானமாகவே வந்து சாப்பாடு வந்து போட்டுருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலை நேரத்துலேயே வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் வந்து ஆறிடுங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு வந்திங்கன்னா கறந்துட்டு வந்த பாலையவே வந்து வடித்து எடுத்து காய வைக்கிறதுக்காக அடுப்பில் வைப்பேன். நம்மளுக்கு என்ன தான் 1008 வேலை இருந்தாலுமேங்க பால் காய வைக்கும்போது மட்டும் எந்த வேலையுமே செய்யக்கூடாதுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம அவ்வளோ நேரம் அங்கே ஸ்டவ்கிட்டே தாங்க நின்றுட்டுருப்போம். பட் ஒரு செகண்ட் வந்து அந்த சைடு திரும்புறக்குள்ளே பார்த்திங்கன்னா பால் வந்து பொங்கிரும். அதனாலேயே என்ன வேலையாக இருந்தாலும் நான் பால் பொங்குற வரைக்கும் அங்கேயே நின்று ஆஃப் பண்ணிட்டு தான் ரெண்டாவதாக போய் வேலை செய்வேன். எப்போவுமே வந்து காஃபி வந்து ரெகுலர் பேஸில் எடுத்துக்க மாட்டேங்க. இப்போ ரீசெண்டாக வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கங்காட்டி பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே காலைல எழுந்திரிச்சோன்னே காஃபி தான் கேட்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா காலைல எழுந்திரிச்சோன்னே வந்து காஃபி வந்து வச்சிடுறதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காஃபியுமே வந்து வச்சு குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானமே வந்து ரைஸ் வந்து காலையிலுக்கு மத்தியானத்துக்கு சேர்த்தே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து காட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து தான் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கழிஞ்சே வைக்கணுங்க. இன்றைக்கி காட்டில் என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா சோளம் வந்து விதைச்சி விட்டுருந்தேங்க காட்டில். ஆனால் பார்த்திங்கன்னா 2-3 நாளாக வந்து மழையே வந்து பெய்யல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஹோஸே வந்து இழுத்து தண்ணி வந்து விட்டுடலாம் முளைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெயின் ஹோஸ் தான் வந்து இழுத்துட்டு இருந்தேங்க. இன்றைக்கி என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா எலி ஃபுல்லாக வந்து ஓசை வந்து கடிச்சு வச்சிருச்சுங்க. அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஒரு காடு இழுக்கிறக்கே. நான் பார்த்திங்கன்னா பாதியிலே வந்து எனக்கு ஒரு கிச்சனில் வேலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். வீட்டில் அவர் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருந்தார். எலி கடிச்சு வச்சுட்டா நம்ம ஜாயிண்ட் போட்டு இழுக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் வந்து கன்சியூம் பண்ணிடுதுங்க. இதுக்கு வேறு எந்த ரெமெடியுமே இல்லை. நம்ம கண்டிப்பாக வந்து ஒட்டு போடலின்னா தண்ணி நிறைய வந்து வேஸ்ட் ஆயிரும். இந்த வேலையை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் கிளம்ப வேண்டிய வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேங்க. ஒரு 2-3 வேலை இருந்துச்சுங்க. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே லாக் பண்ணிட்டு வந்து கிளம்பிட்டேன். நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. பேங்க்லேயுமே கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செலக்கச்சல் வரைக்கும் போய் அந்த வேலையுமே வந்து முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா க்ளவுடியாகிடுச்சுங்க. கருகுமுன்னு வந்துருச்சு. மழை வர்றதுக்குள்ளே எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணுண்டான்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி வீட்டுக்கு வந்து வந்துட்டேங்க. ஏன்னா மாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே கட்டி வச்சுருந்தோம். அதனால் அவங்கள எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா போய் பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவசரமாக வீட்டுக்கு வந்து ஒடியாந்துட்டேங்க. ஒடியாந்து பார்த்திங்கன்னா மழை வருமா வராதான்னு மறுபடியும் கொஞ்சம் வெளிச்சமானங்காட்டி டவுட்டாக இருந்துச்சுங்க. இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு மாட்டுகளெல்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டோம். கட்டின உடனே பார்த்திங்கன்னா சடசடன்னு மழைங்க. இந்த மழையிலையும் நான் வந்து மேய்வேன்னு சொல்லிட்டு மயில்களை பார்த்திங்கன்னா சோளத்தை வந்து பறிச்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களையுமே வந்து இந்த மழைக்குள்ளேயே கொடையை பிடிச்சிட்டு போய் முடுக்கி விட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி நைட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டின்னர் பார்த்துலாமாங்க. வெங்காயம், அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, இது கூட வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் 1 ஸ்பூனுங்க, சாட் மசாலா கொஞ்சோண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சப்பாத்திக்கான சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிருங்க. சப்பாத்தியுமே ஒரு சைடு வந்து செஞ்சுட்டேன். என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரண்ட் வந்து பெருசாக இல்லைங்க, போய் வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சிம்பிளாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அந்த வெங்காய சாலடுங்க, ஒரே ஒரு ஹாஃப் பாயில் தக்காளி ஊறுகாய், இவ்வளோதாங்க எங்கள் டின்னர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.